டேய்! நீ யாரு என்னன்லாம் எனக்கு தெரியாது. இப்போ ஒழுங்கா நீ இங்க வந்துட்டன்னு வச்சுக்கோ, எதுவுமே கிடையாது. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, நீ இன்னும் 10 வருஷத்துக்கு நீ செத்தாலும் அந்த நரக வேதனைய அனுபவிக்க மாட்ட. எப்படின்னாலும் நீ எங்க இருந்தாலும் உன்ன நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். ஏதோ சும்மா நீ யாரு என்னன்னு தெரியாம உன் பாட்டு அசால்ட்டா தூக்கிட்டு போயிருக்க. உனக்கு இருக்குடா. ஆனா நீ இப்ப இதுல இப்ப நானே உன்ன விட்டேன்னு வச்சுக்கோ, ஆனா நீ அடுத்த 4 மாசம் இல்ல அடுத்து வரப்போற வருஷம் ஃபுல்லா நீ அனுபவிப்ப. அது எப்படி என்னன்றது உனக்கே தெரியும் பின்னாடி. நீ யார என்ன நினைச்சு நீ தூக்கியிருக்க, என்னம்மா டைட்ல தூக்கியிருக்க, எல்லாம் எனக்கு தெரியும்டா டேய். ஆனா இப்போ நான் ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நீயும் அவளும் போயிட்டீங்களா, நிம்மதியா இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு அடியா வரப்பதான் உங்களுக்கு தெரியும். சரியா? எனக்கு என் குடும்பத்த கேவலப்படுத்திட்டு போயிருக்க. உன்னை நான் சும்மா விட்டனால நான் ஒரு பெரிய பொட்டை. சரியா? உன்னை நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சு அதுவும் ஒண்ணு துண்டு துண்டா அறுத்து உன் கண்ணை புடுங்கி உன் மூக்கெல்லாம் திணிச்சு பல்லு கில்லெல்லாம் சுத்தியில வச்சு உடைச்சு உன் நாக்க பிளேடை வச்சு அறு அறுன்னு அறுத்து உன் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரம்பா பிடிச்சி இழுத்து ஒவ்வொரு ஜவ்வு ஜவ்வா அறுத்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்லை போட்டு உன் மண்டையை திறந்து நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில உன்னை சாகடிப்பண்டா. நீ நிம்மதியா இருடா. நான் வரேன். உன்னை நீ எங்க இருக்க என்னன்னு மட்டும் தெரியட்டும். நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்யலைன்னு வச்சுக்கோ, உன் பக்கத்துல இருக்கட்டி கேட்டு பாரு. சரியா? இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்வேன். நீ செத்த நான் மட்டும் இந்த எல்லாரும் மாதிரியும் ஐயா ஆச்சா ஊச்சான்னு சண்டை போட்டுட்டுறா தேவையே கிடையாது. இனி ஆனா நீயே என்கிட்ட தனியா மாட்டினு வச்சுக்கோ, நீ செத்த நான் சொன்ன மாதிரியே உன்னை சாவடிப்பேன். இந்த சாவை எவனுமே பார்த்துருக்க கூடாது. ஏதோ சும்மா கத்திய வச்சு குத்தி ஏதோ சும்மா அடிச்சு இதெல்லாம் தேவையே இல்லை. உன் கண்ணை புடுங்கி நீ நரக வேதனையா இருக்கும். அப்படி நரகமே போனா கூட நரகத்துல நான் தான்டா உனக்கு வந்து அங்கேயே உன்னை கொடுமைப்படுத்தணும்டா. நீ என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கல. இருடா. ஒழுங்கா நீ இப்ப வந்துட்ட, வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா நீ தெரியும், அது எங்க ஊருக்குள்ளேயே வந்து நீ பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கன்னா அதுலயே தெரிஞ்சு போச்சுடா நீ யாரு என்னன்ட்டு. எதுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோ, அந்த டெக்ஸ்ட பாரு. பார்த்துட்டு நீ நல்ல முடிவு எடுத்துக்கோ. ஒண்ணு அந்த பிள்ளை கூட வாழணுமா, அடி அந்த பிள்ளை கூட வாழு. ஆனா நீ நரக வேதனை படுவ. அதை நான் கரெக்டா சொல்றேன். நீ நரக வேதனை படுவ. அதுக்கு நான் மேல உன் இஷ்டம். சரியா? அவங்க அப்பா அத்தாலும் அதே மாதிரிதான் படுவாங்க. உங்க அப்பா ஏதோ ஆஸ்பத்திரியில இருக்கானாம்ல, அடுத்து நான் அங்க பாத்துக்கிறேன். எனக்கு இந்த எல்லா மாதிரிலாம் சும்மா சும்மா போய் சண்டை போட்டுட்டு வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சைலண்டா வேலையை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். உங்க அப்பா ஆஸ்பத்திரியில தானே இருக்கான். நாளைக்கு காலைல உங்க அப்பான்ட்ட பேசு. சரியா? உங்க அப்பா இருக்கானா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோ நல்லா. திடீர்னு ஏதாவது மயக்க மருந்து கலக்கலாம், குளுக்கோஸ்ல ஏதாவது கலக்கலாம், ஏதாவது மாத்திரை மாத்தி கொடுக்கலாம், இல்ல உங்க அப்பாவுக்கேவும் ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு நோய் வரலாம், இல்லையா தலானியை வச்சு கூட மூச்சு அமைக்கிடலாம். இவ்வளவு பண்ணலாம். உன் வீட்டு பொம்பளையாள் இருக்கா, திடீர்னு மொண்டை அடிச்சு கீழே விழுந்து ரத்தம் வரலாம், இல்லையா ஒருத்தவங்களுக்கு கை உடையலாம், இல்ல கால் உடையலாம், இவ்வளவு நடக்கலாம். நீ நாளைக்கு உன் குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டியாக்கோ உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பி நியூஸை வச்சு ஜாலியா உன் 2 பேர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? அதுக்கு நான் தர கிஃப்ட், உங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் வந்து என்ன செய்யணுமோ பாவம் செஞ்சுட்டு போயிடுறா தம்பி. நீ யார் என்னன்னா எனக்கு தெரிலடா. அனுபவப்படா தம்பி. நீ எவ்வளவு நரக வேதனை அனுபவிக்கணும் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்ட.